தமிழ்நாட்டின் பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியில் உங்கள் தயவால் மத்திய அமைச்சரை பெற்றோம். அந்த பதவியை பயன்படுத்தி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கான்செப்டை உருவாக்கினோம். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் தயவால் தான் பாமக மத்திய அமைச்சர் பதவியை வாங்கியதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்த நிலையில் பாமக எம்எல்ஏ அருள் சட்டமன்றத்திலே எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தலைவர் கலைஞர் அவர்களுடைய அரும் பணிகளை, தமிழ் சமூகத்துக்கு ஆற்றிய கொடைகளை என்னால் மணிக்கணக்கில் பேச முடியும். காரணம், மாணவர் பருவத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளனாகும் சென்னை வீதிகளிலும் தமிழ்நாடு எங்கும் வாய்ப்பு கிடைத்த போது பேசியிருக்கிறேன். இதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களால் இன்றைக்கு நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு கிடைத்திருக்கிறது நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 1989 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த போது இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அருமை சகோதரர் கோவிச்செழியன் அவர்கள் சட்டக்கல்லூரி மாணவர். அவரோடு நானும் அவருடைய விடுதலை ஒன்றாக தங்கி மாசிலாமனுடைய பரிந்துரையோடு தலைவர் கலைஞருக்கு சென்று அன்றைய அமைச்சர்கள் இருந்த மூத்த அமைச்சர்கள் அத்தனை பேரையும் பேரவைத் தலைவரை உள்ளடக்கி கலைஞரின் தம்பிகள் என்று ஒரு நூலை தொகுப்பிற்காக இருவரும் சென்று அவரிடத்திலே அணிந்துரை வாங்கி சென்ற போது அன்றைக்கு மாணவர் பருவத்தில் இருந்த கோவிச்செழியன் தலைவர் கலைஞர் அவர்களால் தளபதி அவர்களால் 3வது முறை சட்டப்பேரவை உறுப்பினராக ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவனை உயர்த்தி, இதுல என்ன மிகப்பெரிய பெருமனா, பல பல்கலைக்கழகங்களை கொடுத்தவர். நான் கேட்டேன், கொள்கை முடிவெடுங்கள் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியில் உங்கள் தயவால் மத்திய அமைச்சரை பெற்றோம். அந்த பதவியை பயன்படுத்தி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கான்செப்டை உருவாக்கினோம். வரும் செய்கிறார்ல பேசுங்க, வேல்முருகன் பேசுங்க. அருள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.